ஹலோ, நான் டாக்டர் வித்யா பேசுகிறேன். சக்தி இருக்காரா? ஓ, அவர் வந்த அவசரமாக நான் கிளினிக்கு வர சொல்லி சொன்னேன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. என்னதான் அவசரமாக தேடிட்டு இருக்கீங்க போல இருக்கு. கம் வா. அப்புறம் டாக்டர் இன்னைக்கும் அதே மாதிரி கொஞ்சம் பிளட். அப்படியா? உட்கார். சொல்லுங்க, டெஸ்ட்லாம் என்னாச்சு? நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது பெரிய வியாதின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாதீங்க. தலைக்கு மேலே வேலை இருக்கு. சொல்லுங்க, டெஸ்ட்லாம் என்னாச்சு? இன்னும் சில டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு சக்தி. அதுக்கப்புறம் தான் என்னால் எதுவும் சொல்ல முடியும். நேற்று பண்ண டெஸ்ட் என்னாச்சு? எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் என்னவா இருக்கும்னு சந்தேகப்படுறீங்க? உங்ககிட்ட நான் எப்படி சொல்றது சக்தி? எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட தான் சொல்லியானும். எனக்கு வேறு யார் இருக்காங்க நீங்கள் சொல்கிறதுக்கு? எனக்கு என்னன்னு சொல்லுங்க. ஐம் சாரி. உனக்கு பிளட் கேன்சர். என்ன சொல்றீங்க? டெல்லியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு, டாக்டர் அரோரா. நான் உன்னை அவர்கிட்ட கூட்டிட்டு போறேன். நிச்சயமா அவர் டெஸ்ட் பண்ணீங்களா? இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஒரு தடவைக்கு 4 தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் சக்தி. இட்ஸ் பாசிட்டிவ். நாம உடனே டெல்லிக்கு போலாம். நீ மட்டும் மனசு தளர விட்டுறாத. இதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா? இது குணப்படுத்த முடியும்ல? தள்ளி போடலாம். நான் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன்? இன்னும் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன் டாக்டர்? இன்னும் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன்? இன்னும் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன் டாக்டர்? சொல்லுங்க, எனக்கு தெரியணும். ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரு 2 மாசம். சக்தி, நான் சொல்றது கேளு. நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். என்ன பிரயோஜனம்? எனக்கு அதெல்லாம் வேணாம் டாக்டர். சக்தி, சக்தி. ஆஷா, சார், குழந்தைகளை ரொம்ப திட்டேன். தப்பு மேலதான். அவங்க ரொம்ப அப்செட்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ போய் அவங்களை சமாதானப்படுத்தின பின்னாடியே வரேன். ஸ்வாதி, நிருபா, பிரியா. ராய்க்கா, எனக்கு ஒரே தூக்கமா வருது காயக்கா. கொஞ்சம் பொறுத்துக்கா. இப்ப பஸ் வந்துடும், போயிடலாம். பஸ் வர மாதிரி எனக்கு தெரியல. கண்டிப்பா பஸ் வந்துடும், நீ பேசாம இரு. இதையே தான் 1/2 மணி நேரமா சொல்லிட்டு இருக்கீங்க. பஸ் வர மாட்டேங்குது, ஒண்ணும் வர மாட்டேங்குது. இன்னைக்கு ராத்திரி பூரா இந்த பஸ் ஸ்டாண்ட் தான் போல. என்ன பாப்பா இந்த நேரத்துல இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? நாங்க
நாங்க கொடைக்கானல் போகணும் அங்கிள். பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கோம். கொடைக்கானலா? கொடைக்கானலுக்கு இந்த நேரத்துல பஸ் இல்லையே, எப்படி போவீங்க? ஐயோ, நாங்க போயே ஆகணுமே. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, எங்க வேன்ல ஏறுங்க, நாங்களும் அந்த பக்கம் தான் போறோம், கொண்டு போய் விட்டுறோம். தேங்க் யூ அங்கிள். ஸ்வாதி, நிருபா, பேசாம உட்காருங்க. வேணாம், ரொம்ப தேங்க்ஸ். நாங்க பஸ்லயே போய்க்கிறோம். பயப்படாதீங்க, சும்மா ஏறுங்க, நாங்களும் அந்த பக்கம் தானே நாங்க போறோம். வரமாட்டோம், நீங்க போகலாம். உங்க நன்மைக்காக தான் சொல்றேன், மழை பெய்யுது, இந்த நேரத்துல எங்க போவீங்க? பேசாம வண்டியில ஏறுங்க. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க வீட்டுக்கு போகலாம். நாங்க அங்க வரல. சொல்கிறத கேளுங்க, வாங்க. வரமாட்டோம்னு சொல்லிட்டோம்ல. ஸ்வாதி, துர்கா எல்லாரும் வேன்ல இருங்க. நம்ம அவங்க கூட கொடைக்கானல் போகலாம். வாங்க வீட்டுக்கு போகலாம். யோ கிழவா, அவங்க தான் என் கூட வரேன்றாங்கல்ல, அப்புறம் ஏன் வம்பு பண்றேன்? ஏய், உங்ககிட்ட யாரும் பேசல. என்ன யோசிக்கிறீங்க? வாங்க வீட்டுக்கு போலாம். ஏய், அவங்களோட தான் சேர்ந்து இருப்பேன்னு ஆசைப்பட்டேன்னா நீயும் வந்து எங்களோட வண்டியில ஏறு. நீ வீட்டுக்கு போ. வாங்க போலாம். என்ன யோசிக்கிறீங்க? பாத்தீங்களா எவ்வளவு மோசமானவங்க? வாங்க. அவர் பார்த்து பாரு, நீங்க வாங்க.